பனிமரத்தோடு பயணிப்போம், வாழ்வை மேம்படுத்துவோம் என்ற கான்செப்ட். ஸோ இந்த பனி திருவிழா இங்க விழுப்புரம் மாவட்டத்துல இன்னைக்கு நடக்கிறது. அப்போ இதுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்களுடைய அப்பா இது முன்னெடுத்து மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இது எத்தனாவது பனி திருவிழா? 4வது 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷமா தான். உன்னோட பேர் என்ன? கரிஷ்மாக்கா. இது பாண்டியன் பனையர் அவரோட புதல்வி நீங்க? ஆமா. சரிங்க. என்ன படிச்சிருக்கீங்க? 12வது முடிச்சு. 12வது முடிச்சு. 12வது முடிச்சிருக்கீங்க. மேற்கொண்டு படிக்க இருக்கிறீங்களா? படிக்க. நீங்க பனித்தொழில் மிக ஆர்வமா இருந்து பனை ஏறுறீங்க. சோ இது ரொம்ப பிரபலமாக வைரலாக இருக்கிறது. இது எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்துருச்சு? அது அப்பா கூடவே இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. அவர் எங்க போனாலும் அவர் கூடவே போவேன். அப்போ அவங்க மரம் ஏறினாங்க. அதை பார்த்து எனக்கு ஆசையா இருந்துச்சு ஏறணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் போய் ஏறேன்னு சொல்லிட்டு போய் ஏறினேன். இந்த வயசுல இருந்து 7வது படிக்கும்போது. 7வது படிக்கும்போது ஏற தொடங்கினீங்க. அப்ப ஏறி அப்படியே பழகி அப்படியே மரம் ஏறக்கத்து. பதநீர் எடுக்கிறீங்களா? பதநீர் கல் 2 எடுப்பீங்க. இது மக்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது, இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடியது. இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு. இன்னும் பனை எறிகள் நமக்கு குறைவாக இருக்கிறாங்க. பல பனைமரங்கள் எல்லா மாவட்டங்கள்ல இருக்கிறது. அந்த பனைமரத்தோடு வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்கும்படியாக பனை எறிகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறது எல்லோருடைய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கிறது. அது குறித்து என்ன சொல்றீங்க? அதான் பனை எறிகள் குறைஞ்சுனே வராங்க. அதுக்கு காரணம் கல் தடை தான். கல்லுக்கு தடை இருக்கிறதுனால எல்லாரும் இந்த தொழிலை விட்டு போயிடுறாங்க. ஏன்னா பனைமரம் ஏறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே கல் இறக்குறது தான். அது இல்லைன்னும் போது இந்த தொழிலை விட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. இன்னொன்னு போலீஸ் கிட்ட இருந்து வர பிரச்சனைகள் தான். அவங்க ரொம்ப ஒடுக்கி பனை ஏறிகளை ரொம்ப தாழ்வா பாக்குறதுனால இந்த தொழில இருந்து எல்லாரும் வெளியேறாங்க. அரசு இதுக்கு என்ன முன்னெடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க? அரசு அந்த கல் தடியை நீக்கணும். அது உணவாகவும் மருந்தாகவும் அறிவிக்கணும். அப்புறம் நாங்க இருக்கிற கல்ல பனை ஏரிகளே எங்க இடத்துலயே வச்சு வித்துக்கணும். அதை எந்த கடைக்கும் கொண்டு போய் விற்க கூடாது. நேரடி கொள்முதலாக அவங்க வாங்கணும் மக்கள் நினைக்கிறீங்க. இந்த பனித்தொழில் ஆர்வம் தானா? ஆமா, ஆர்வமா இருக்கீங்க.